விஜயை சுற்றி அசுரர்கள், டெல்லி அனுப்பிய ஸ்பெஷல் டீம். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு விஜயின் வாழ்க்கையே முழுவதுமாக மாறிவிட்டது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரு காலத்துல சினிமா படப்பிடிப்பு தளங்களுக்கு சாதாரணமா வந்து சென்ற மனிதர் இன்று ஆயிரக்கணக்கான மக்களின் கவனத்திலும் பல அடுக்குகள் கொண்ட பாதுகாப்பு வலயத்திற்குள்ளும் வாழும் நிலைக்கு வந்திருக்கிறார். தமிழ் திரைப்பட உலகில் முன்னணி நடிகராக உயர்ந்த விஜய் தனது ரசிகர் மன்றங்களை மக்கள் இயக்கமாக மாற்றியதன் மூலம் அரசியல் பயணத்திற்கான அடித்தளத்தை அமைத்தார். பின்னர் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி நேரடி அரசியலில் களமிறங்கிய அவர் பல்வேறு விமர்சனங்கள், எதிர்ப்புகள், அரசியல் தாக்குதல்கள் ஆகியவற்றை சந்தித்த போதிலும் மக்களிடையே தனது ஆதரவை தொடர்ந்து பெருக்கிக் கொண்டே வந்தார். சினிமா நடிகரால் அரசியல் முடியாது என்ற விமர்சனங்களையும், இவர் வெறும் கூட்டத்தை மட்டுமே சேர்ப்பார் என்ற கிண்டல்களையும் அனைத்தையும் உடைத்தெறிந்து இன்று தமிழகத்தின் முதலமைச்சராக அதிகாரத்தின் உச்சியில் அமர்ந்திருக்கிறார் விஜய். பெண்கள் பாதுகாப்பு, போதை கலாச்சார ஒழிப்பு, வேலை வாய்ப்பு, சட்டம் ஒழுங்கு, இந்த விஷயங்களை மையமாக வைத்து அரசியல்ல களமிறங்கிய இவர் கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளில் ஆட்சியை கைப்பற்றியது இந்திய அரசியலிலேயே மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியுள்ளது. தேர்தலுக்கு முன்பு விஜய் பொதுவெளியில் அதிகம் வருவதில்லை, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் செய்கிறார் என்று எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்தன. ஆனால் அவர் வெளியில் வந்த ஒவ்வொரு முறையும் ஏற்பட்ட மக்கள் கூட்டமே வேறு கதையை சொன்னது. ரோட் ஷோக்களில் அலை மோதிய ரசிகர்கள், மக்கள் சந்திப்பு பயணங்களில் ஏற்பட்ட நெரிசல்கள், விஜயை நேரில் பார்க்க மக்கள் ஓடிய தருணங்கள், இவை அனைத்தும் பாதுகாப்பு அமைப்புகளையே அதிர்ச்சி அடைய வைத்ததாக கூறப்பட்டது. இதனால்தான் கடந்த ஆண்டு விஜய் தரப்பிலிருந்து மத்திய அரசிடம் Y பிரிவு பாதுகாப்பு கோரிக்கை விடுக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியானது. பின்னர் மத்திய உள்துறை அமைச்சகம் விஜய்க்கு Y பிரிவு பாதுகாப்பு வழங்கியது. அதன் பிறகு விஜய் எங்கு சென்றாலும் ஆயுதம் ஏந்திய மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் அவரை சுற்றி பாதுகாப்பு அரணாக நின்றனர். அவர் கலந்து கொள்ளும் பொது நிகழ்ச்சிகள், பயணங்கள், அரசியல் கூட்டங்கள் எல்லாமே டைட் செக்யூரிட்டிக்குள் நடத்தப்பட்டது. ஆனால் முதல்வராக பதவியேற்ற பிறகு சூழல் இன்னும் பெரிய அளவுக்கு மாறியிருக்கிறது. தமிழகத்தின் அதிகார மையத்தில் இருக்கும் ஒருவராக மாறியதால் தற்போது விஜய்க்கு அடுத்த கட்ட பாதுகாப்பான Z+ பிரிவு பாதுகாப்பை மத்திய அரசு வழங்கியுள்ளது. இதன்படி MP5 அதிநவீன துப்பாக்கிகளை ஏந்திய 55 மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் 24 மணி நேரமும் முதலமைச்சர் விஜய்க்கு பாதுகாப்பு வழங்க உள்ளனர். அது மட்டுமல்ல, முதல்வர் பாதுகாப்பு குழுவில் 10க்கும் மேற்பட்ட NSG கமாண்டோக்களும் சேர்க்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது இனி விஜய் செல்லும் ஒவ்வொரு இடத்தையும் இந்த ஸ்பெஷல் டீம் முன்கூட்டியே ஆய்வு செய்யும். எந்த வழியை பயன்படுத்த வேண்டும், எங்கு மக்கள் கூட்டம் அதிகம், எங்கு அச்சுறுத்தல் இருக்கலாம் என்பதை கண்காணித்து உத்தரவாதம் கொடுத்த பிறகே முதலமைச்சர் விஜய் அங்கு செல்ல முடியும். மாநிலத்தின் முதல்வர் என்பதால் முழு நேரமும் பொது விழாவில் இருக்க நேரிடும் என்பதால் இவருக்கு இந்த Z பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இனி விஜயை காற்றும் கூட இந்த பாதுகாப்பு படையை மீறி போகாது என்பதே நிதர்சனமான உண்மை. ஒரு நடிகராக ரசிகர்கள் பாதுகாப்பு வலயத்துக்குள் பார்த்த தளபதி இன்று நிஜ அரசியலில் நாட்டின் மிக உயர்ந்த பாதுகாப்பு வலயங்களுக்குள் வந்திருப்பதுதான் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பேசப்படுகிறது. இனி விஜயை ஒரு சிறு துரும்பும் நெருங்க முடியாது என்று அவரது ஆதரவாளர்கள் பெருமையாக பதிவிட்டு வருகின்றனர். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான பொலிட்டிக்கல் விஷயங்களை தெரிஞ்சுக்க ஸ்கிரீன் TN சேனலை ஃபாலோ பண்ணுங்க.